Hi friends, welcome to Nallathor Veenai channel. இந்த வீடியோல எக் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 கப் போல தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி லைட்டா சூடானதும் அதுல 1/2 ஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். 100 கிராம் போல நூடுல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த சூடான தண்ணியில போட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்க்கிறதுனால நூடுல்ஸ் ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம வெந்து வரும். நூடுல்ஸ் சரியா 7 நிமிஷம் வெந்தா போதும். நீங்க எந்த பாக்கெட் நூடுல்ஸ் எடுக்கறீங்களோ அதுல எவ்வளவு நிமிஷம் குக் பண்ணனும் போட்டுருப்பாங்க. அத பொறுத்து குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க நூடுல்ஸ் எல்லாம் சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ இத வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நார்மலான தண்ணி ஊத்தி ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நூடுல்ஸ் ஓவர் குக் ஆகாம இருக்கும். எக் நூடுல்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் 1/4 ஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ மெதுவா mix பண்ணி விடுங்க. முட்டையெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா வர்ற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான் முட்டையை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இத வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்போ நூடுல்ஸ் பண்றதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் அதுல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற 1 ஸ்பூன் பூண்டும் 1 ஸ்பூன் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இஞ்சியும் பூண்டு இந்த அளவு வதங்கி வந்ததும் ஒரு பாதி வெங்காயத்தை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். லைட்டா கண்ணாடி பதம் வந்ததும் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு கையளவு முட்டைக்கோஸ், 7 போல பீன்ஸை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பாதி கேப்சிகத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். காய்கள்லாம் சரியா 70% குக் ஆனா போதும், ஓவர் குக் பண்ண வேண்டாம். இப்போ 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா mix ஆகி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் போல லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். காய்கள் இந்த அளவு வெந்து வந்ததும் நாம வேக வச்சு வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். அது கூடவே வறுத்து வச்சிருக்கிற 2 முட்டை, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் போல நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த நூடுல்ஸ் மசாலா கடைகளில் கிடைக்கும், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்க சூப்பரான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.